வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பருவகால மாற்றமும் லக்ன மாறுதலும். அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பருவம் மாற்றம் அடையும். சின்ன வயசுலேருந்து முதியோர் வரைக்கும் பருவ மாற்றம் அடையும். அப்படி மாறும்போது எப்படி லக்னத்தை மாற்றி போடலாம், அது மூலிமா எப்படி பலன் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆய்வு. இது கரெக்டாக தான் வருது. ஆனால் இதை நான் செக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ஜாதகம் தான் செக் பண்ணியிருப்பேன். ஓரளவு பொருந்தி வருது. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய ஆய்வு நான் மேற்கொள்ளணும். இது கொஞ்சமாக தான் நான் ஆய்வு பண்ணியிருக்கேன். கரெக்டாக தான் வருது. நீங்களும் செக் பண்ணலாம். இப்போ ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்களோ பெண்களோ பிறக்கும் டைமில் பார்த்தீங்கன்னா குருவாக தான் இயங்குவாங்க. ஏன்னா குருங்கிறது குழந்தை. அதனால தான் குருவை புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண் குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தை பிறந்தாலும் குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம குழந்தை பேர் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ குழந்தை பருவத்தில் 2 பேருக்குமே குருவாக தான் இருக்குது. 2 பேருமே ஒரே இதாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பருவ மாற்றம் ஏற்பட்டதுக்கப்புறம் தான் ஆணாவோ பெண்ணாவோ மாறுறாங்க. சின்ன குழந்தையில் 2 பேருமே குருவாக தான் இயங்குறாங்க அப்படிங்கிறது தான் இது கான்செப்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா புதனாக கன்வெர்ட் ஆகுது. குரு ஒரு பருவம் வந்ததுக்கப்புறம் புதனாக கன்வெர்ட் ஆகுது. அதாவது ஸ்கூல் படிக்கிற டைமில். அப்போ புதனில் தான் நீங்கள் கோ எஜுகேஷன்லாம் பார்க்க முடியும். ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கக்கூடிய இடம் தான் ஸ்கூல், காலேஜ் வரைக்கும். அப்போ அது வரைக்கும் புதன் ஆக்டிவேஷனில் இருக்கும். அப்போ புதன் 2 பேருக்குமே இரட்டைத்தன்மை ஏன் புதனுக்கு வச்சாங்க அப்படின்னா, 2 பேருக்குமே இந்த புதன் செயல்படும். ஆண் கிரகத்தோடு சேர்ந்து அது ஆணாகவும் பெண் கிரகத்தோடு சேர்ந்து அது பெண்ணாகவும் மாறிக்கிடும். அதனால தான் கோ எஜுகேஷன் காலேஜ் டைமில் ஸ்கூல் டைம்லலாம் இருக்குது. அதுக்கு அடுத்த பருவத்தில் நீங்கள் கோ எஜுகேஷன் மாதிரிலாம் பண்ண முடியாது. படிக்கிற டைமில் மட்டும்தான் கோ எஜுகேஷன் இருக்குது. அதனால் புதன் இரட்டைத்தன்மை கொண்டது. அது படிக்கும் காலத்தில் மட்டும்தான் இருக்கும். அதனால் 2வது புதனுடைய பருவம். 3வது திருமண வயது வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 25 வயசு ஆயிடுச்சு, 21க்கு மேலே ஆயிடுச்சுன்னா திருமண பருவம். அப்போ ஆணுக்கு அது செவ்வாயாக கன்வெர்ட் ஆயிரும், பெண்ணுக்கு சுக்கிரனாக கன்வெர்ட் ஆயிடுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் குழந்தை பெற்றுக்கிட்டார் அப்படின்னா அப்பாவாயிருவார். அப்பா ஆனதுக்கப்புறம் சூரியனாக கன்வெர்ட் ஆயிரும். இந்த திருமணம் ஆனதுக்கப்புறம் இந்த பெண் அம்மாவை மாறினதுக்கப்புறம் சந்திரனாக கன்வெர்ட் ஆயிடுது. இந்த சூரியன் தாத்தாவாக மாறும்போது அது ராகுவாக மாறிடுது. சந்திரன் பாட்டியாக மாறும்போது அது கேதுவாக கன்வெர்ட் ஆயிடுது. அதாவது இங்கே பேர குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் சூரியன் ராகுவாகவும் சந்திரன் கேதுவாகவும் கன்வெர்ட் ஆகுது. கடைசி முதுமை பருவத்தில் 2 பேருக்குமே சனியாக தான் இயங்குது. அதனால தான் சனியை இரட்டைத்தன்மை கொண்டது, காற்று கிரகம்னு சொல்கிறோம். புதனை காற்று கிரகம்னு சொல்கிறோம். 2மே இரட்டைத்தன்மை கொண்டது, அலி கிரகம்னு சொல்கிறோம். ஏன்னா 2 பேருக்குமே அது காமனாக வரும். முதுமை பருவத்தில் 2 பேருக்குமே சனியை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி காலேஜ் படிக்கிற டைம்லேயும் 2 பேருக்கு புதனை நம்ம எடுத்துக்கலாம். இரட்டைத்தன்மை கொண்ட கிரகங்கள் இந்த 2 தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு எப்படி லக்னம் கால்குலேட் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் திருமணம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஆணுக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முதல் திருமணத்துக்கு சுக்கிரனை நீங்கள் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். 2வது ஒரு பொண்ணு டிவோர்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா 2வது வரனை தேடும்போது சந்திரனுடைய நிலையை பார்க்கணும். 3வது வரனுக்கு புதனுடைய தன்மையை பார்க்கணும். இதே பெண் ஜாதகத்தில் ஆண் மகனை தேடுறீங்க, வரன் தேடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கணவனை செவ்வாய் வலுவை வச்சு பார்க்கணும். 2வது கணவர் சூரியன் வலுவாக இருக்கான்னு பார்க்கணும். 3வது கணவர், அதாவது 3வது திருமணம் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குருவனுடைய வலுவை பார்க்கணும். இப்படி தான் முதல் திருமணம், 2வது திருமணம், 3வது திருமணம் எப்படி அமையுதுங்கிறது. பெண்களுக்கும் முதல் திருமணம், 2வது திருமணம், 3வது திருமணம் எப்படி அமையும், வரன் அப்படிங்கிறதுக்கு எந்தெந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். எல்லாத்துக்குமே நீங்கள் செவ்வாயும் 7ஆம் இடத்தையும் பார்த்துட்ருக்கக்கூடாது பெண்களுக்கு. இது முதல் கணவன் கட்டாயி போச்சு அப்படின்னா 2வது கணவன் சூரியனாக இயங்குவார், 3வது கணவர் குருவாக இயங்குவார். அதனால தான் ஒரு கணவர் குடியாரனாக இருந்தாங்கன்னா 2வது வரக்கூடிய கணவர் நல்லவனாக இருப்பார். அப்போ அந்த கிரகம் மாறும்போது தான் அந்த கணவர் மாறுறாரு. இதே மாதிரி கிரகம் மாறும்போது தான் அந்த பெண்ணும் மாறுதலுக்கு உட்படுது. இந்த 2 கிரகங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, புதன் நல்லா இருந்தது அப்படின்னா 2 திருமணத்துக்கு அப்புறம் 3வது திருமணம் பண்ணும்போது அந்த பெண்ணுடைய ஒரு வாழ்க்கை நடத்துவார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த கிரக காரகத்துவங்கள் தெளிவாக புரியணும். திருமணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல் திருமணத்துக்கு சுக்கிரனாகவும், 2வது திருமணத்துக்கு சந்திரனாகவும், 3வது திருமணத்துக்கு புதனாகவும் எடுத்துக்கிறோம். பெண்களை பார்க்கும்போது ஆண் ஜாதகத்தில் பெண் பார்க்கும்போது, பெண் ஜாதகத்தில் ஆண் பார்க்கும்போது முதல் திருமணத்துக்கு செவ்வாய், 2வது திருமணத்துக்கு சூரியன், 3வது திருமணத்துக்கு குரு, இப்படி எடுத்துக்கிறோம். இது புரியுதான்னு பாருங்கள். புரியலைன்னா திரும்ப பாருங்கள். இப்போ பருவமும் லக்னமும், ஒவ்வொரு பருவம் மாற்றம் அடையும் போது பார்த்திங்கன்னா லக்னம் மாறும். இப்போ நார்மலாக நம்ம பிறந்த லக்னத்தை வச்சே பலன் ஓட்டுறோம். அது நிறைய நேரத்தில் தப்பாக தான் வருது. அதனால் இது என்னுடைய ஆய்வில் பருவம் மாறும்போது லக்னத்தை மாற்றி போடும்போது பலன்கள் ஓரளவு மேட்ச் ஆகி வருது. நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். குழந்தை பருவமாக இருக்கக்கூடிய, அதாவது 12 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் குருவை லக்னமாக வச்சு பலன் பாருங்கள். அது கரெக்டாக வரும். அடுத்து வாலிப வயசு 24 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு புதன லக்னமாக போட்டு பாருங்கள். அவங்களுக்கும் 2 பேருக்குமே ஆண் ஜாதத்திலும் பெண் ஜாதத்திலையும் புதன லக்னமாக போட்டு 12 கட்டத்துக்கும் நீங்கள் பாருங்கள், கரெக்டாக வரும்.
அடுத்து திருமண ஸ்டேஜ், திருமணம் ஆகிற வயசு ஆயிடுச்சு, திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் திருமணம் ஆகும்போது நீங்கள் வந்து செவ்வாய் லக்னமாக பார்க்கணும் ஆண் ஜாதகத்தில். பெண் ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் லக்னமாக போட்டு நீங்கள் பலன் பார்க்கணும். அது கரெக்டாக தான் வருதுன்ற நான். இப்போது கேரக்டரே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா குழந்தை பருவத்தில் குரு என்ற நட்சத்திரம் வந்து உங்கள் கேரக்டர் சொல்லும். ஸ்கூல் படிக்கிற டைமில் புதன் என்ற நட்சத்திரம் வந்து உங்கள் கேரக்டர் சொல்லும். அதே மாதிரி திருமணம் ஆனதுக்கப்புறம் வந்து செவ்வாய் என்ற நட்சத்திரம் வந்து ஆணினுடைய கேரக்டர் சொல்லும். சுக்கிரன் என்ற நட்சத்திரம் வந்து பெண்ணுடைய கேரக்டர் சொல்லுது. லக்னமும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் லக்னமாக போட்டு நீங்கள் 12 கட்டத்துக்கும் பலன் பார்க்கலாம். அதே மாதிரி தாய் தந்தை ஆகிட்டாங்க, திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அப்போ இந்த செவ்வாய் வந்து சூரியனாக மாறிடும், சுக்கிரன் வந்து சந்திரனாக மாறிடும். அப்போ சூரியன் இருக்கக்கூடிய இடத்த லக்னமாக போட்டு நீங்கள் பலன் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல லக்னமாக போட்டு பெண்களுக்கு வந்து பலன் பாருங்கள், கரெக்டாக தான் வருது. அடுத்து உங்களுக்கு வந்து பேர குழந்தைங்க எடுத்துட்டாங்கன்னா தாத்தா பாட்டி ஆயிடுவாங்க. அப்போ வந்து ஆண் வந்து ராகுவாக மாறிடுவார், பெண் வந்து கேதுவாக மாறிடும். அப்போ ராகு இருக்கக்கூடிய கட்டத்தை லக்னமாக போட்டு பாருங்கள், பெண்களுக்கு வந்து கேது இருக்க கட்டத்தை லக்னமாக போட்டு பலன் பாருங்கள், கரெக்டாக வரும். ராகுன் என்ற நட்சத்திரம் வந்து அப்போ அவங்களுடைய கேரக்டர் சொல்லும். கேது என்ற நட்சத்திரம் வந்து அப்போ அந்த ஜாதகியினுடைய கேரக்டர் அது சொல்லுது. வயோதிகம் ஆனதுக்கப்புறம் 70 வயசுக்கு மேலே வந்து சனி வந்து அவங்க கேரக்டர் சொல்லும். 2 பேருக்குமே சனியை வந்து லக்னமாக போட்டு நீங்கள் பலன் சொல்ல முடியும். இது பருவம் மாறும்போது லக்னத்தை மாற்றி பார்க்கக்கூடிய முறை. இது என்னுடைய ஆய்வில் கண்டுபிடிச்ச முறை. இது வரைக்கும் யாரும் சொல்லாதது. இந்த கான்செப்ட் வந்து யாருமே இது வரைக்கும் லக்னமாக போட்டு செய்யின்னு சொல்லி யாரும் சொல்லலை. இது நான் கண்டுபிடிச்ச முறை தான். இது டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக தான் வருது. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எனக்கு திருமணமாக இருக்குது, குழந்தையே இல்லை, எனக்கு திருமணமே ஆகலை, இப்போ நான் எதை லக்னமாக பார்க்குறது அப்படின்னா, திருமணம் ஆகலை அப்படின்னா நீங்கள் புதனை தான் இறக்குற வரைக்கும் லக்னமாக போட்டு பலன் பார்க்கணும். அதே மாதிரி வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இல்லை அப்படின்னா செவ்வாய் தான் வந்து எப்பயுமே ஏக்கத்தில் லக்னமாக போட்டு நீங்கள் வந்து பலன் பார்க்க முடியும். அப்போ அந்த பருவத்தை நீங்கள் வந்து அடையும் போது மட்டும்தான் லக்னம் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ ஒருத்தர் வந்து தாத்தாவே ஆகலை அப்படின்னா சூரியன் வராது. உங்கள் லைஃப் டைமில் வந்து சூரியன் லக்னமாக போட்டு பலன் பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் எந்த பொசிஷனில் கரண்ட்டில் இருக்கீங்களோ அந்த கிரகத்தை லக்னமாக போட்டு பலன் பாருங்கள், அது நின்ற நட்சத்திரத்தை எடுத்து பலன் சொல்லுங்கள், கரெக்டாக வரும். இப்படி 12 கட்டத்துக்கும் இந்த லக்னத்தை வச்சு பலன் சொல்லுங்கள், பலன் வந்து மேட்ச் ஆகி வருது. என்னோட ஆய்வில் கண்டுபிடிச்ச விஷயங்கள். இப்போ நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்க, 2வது மனைவி வந்து சந்திரன்னா மனைவி கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் சந்திரன் லக்னமாக போட்டு பலன் பாருங்கள். உங்கள் மனைவியோட இதை விஷயங்களை வந்து நீங்கள் ஆய்வு பண்ண முடியும். இப்படி வந்து பல கோணத்தில் வந்து நீங்கள் லக்னத்தை மாற்றி போட்டு பலன் பார்க்க முடியும். இது இதற்கு யாருமே சொல்லாத ஒரு விஷயம். நான் கண்டுபிடிச்சேன்னு கூட நான் சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி லக்னத்தை போட்டு ஆய்வு யாரும் பண்ணலைங்கிறது தான் உண்மை. இதை வந்து பிரிகு சக்கர பத்ததின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் 12 வருஷம் டைமு. அப்போ 9 கிரகங்களுக்கு 108 வருஷம் ஆயுள் காலம். அதை வச்சு பலன் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகி வருதுன்னு எனக்கு தெரில, அதை டெஸ்ட் பண்ண முடியல, எனக்கு டைம் கிடைக்கல. இது வந்து என்னுடைய ரிசர்ச்சில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது மேட்ச் ஆகி வருது. நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு லேடிக்கு வந்து 45 வயசு ஆயிருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்க தாயாயிட்டாங்க. அப்போ சந்திரனை வந்து லக்னமாக போட்டு நீங்கள் பலன் பாருங்கள், கரெக்டாக வரும். இப்போ ஒருத்தர் வந்து திருமணம் ஆயிருக்கு, குழந்தை இல்லை, ஆனால் திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா செவ்வாய் லக்னமாக போட்டு பலன் பார்க்கலாம். அப்போ அந்த குறிப்பிட்ட அந்த விஷயத்தை அடையாமல் அதை லக்னமாக நீங்கள் மாற்றி போட முடியாது. நீங்கள் தாத்தா ஆகாமல் ராகு லக்னமாக போட்டு நீங்கள் பலன் சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் கரண்ட்டில் எந்த கொஸ்டினில் திருமணமே ஆகலை, 50 வயசு ஆகுது அப்படின்னா புதனை தான் நீங்கள் லக்னமாக போட்டு பலன் பார்க்கணும். இப்படி போட்டு பாருங்கள், ஆய்வு பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் ரிசர்ச் பண்ணி நான் சொல்கிறேன். யாருமே சொல்லாத விஷயங்கள் மட்டும்தான் என்னோடய வீடியோஸில் வந்து நான் போடுவேன். அதனால் புது புது விஷயத்தை லேர்ன் பண்ணி பயனடையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.